விசாரணை என்ற பேர்ல அடிச்சு கொல்லப்பட்ட அஜித்குமாரோடைய கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இப்போ உள்ள வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் சிபிஐயோட விசாரணை சூடு பிடிச்சிட்டே போதுன்னே சொல்லலாம். ஏன்னா அரெஸ்ட் பண்ண அந்த 5 பேர், அதாவது கொலையாளின்னு சொல்லக்கூடிய அந்த 5 காவலர்களுடைய மொபைலை சிபிஐ கிட்டத்தட்ட 5 மணி நேரமா சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. மேலும் நிறைய தகவல் வெளியாகி இருக்கு. என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்ஓ ஷோ வித் சோபனா. நீதிமன்ற உத்தரவின் பேர்ல கடந்த 15ஆம் தேதி சிபிஐக்கு இந்த கேஸ் மாத்தப்பட்டது. அதை அடுத்து 6 பேர் கொண்ட குழு மும்பைல இருந்து திருப்போணம் வந்திருந்தாங்க. வந்த உடனே முதல் நாளே விசாரணை என்பது எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அஜித்குமார் எந்த இடத்தெல்லாம் அடிச்சு துன்புறுத்தப்படுத்தப்பட்டாரோ, எங்க அவருடைய உயிர் போனதோ அந்த இடத்தெல்லாம் தான் விசாரணை என்பது ஆரம்பிச்சது. எங்கன்னா வயல்வெளியில, அதுக்கப்புறம் தோப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அப்புறம் ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு பேக் சைடு, கார் பார்க்கிங், மாட்டு கொட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் விசாரணை பேர்ல அஜித்குமாரை ஸ்டாப் பண்ணி நின்று அடிச்சிருக்காங்க அந்த போலீசார். அந்த இடத்துல இருக்க மக்கள் கிட்டையும் அந்த இடத்தையும் போயிட்டு சிபிஐ முத நாளே போயிட்டு பார்த்து விசாரிச்சிருக்காங்க. இதை அடுத்து மறுநாளே காவல்துறையை நோக்கி போயிருக்காங்க சிபிஐ. அது மட்டும் இல்லாம அஜித்குமார் ஃபிட்ஸ் தான் இறந்தாரு, அவர் வலிப்பு தான் இறந்து போனாருன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண ரமேஷ்குமார் அவர்களை தான் 2வது நாள் போயிட்டு சிபிஐ விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அவரை மட்டும் விசாரிச்சுட்டு அங்க இருந்து கடந்து போன சிபிஐ நேற்று திருப்பியும் காவல் நிலையத்துள்ள என்டர் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பிச்ச விசாரணை என்பது நைட்டு 9:30 மணி வரைக்கும் விசாரணை போயிட்டே இருந்திருக்கு. அந்த விசாரணையில 2 போலீஸ் மட்டும் தான் உள்ள இருந்திருக்காங்க. யாருன்னா இதேதான் பிட்ஸ்னாலதான் அஜித்குமார் இறந்து போனாருன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ண ரமேஷ்குமார் அவர்கள் கிட்டையும், அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் கொலை வழக்கு தான் சொல்லிட்டு பதிவு பண்ண ஏடிஎஸ்பி சுகுமார் கிட்டையும் விசாரணை என்பது நீண்ட நேரமா போயிட்டு தான் இருந்திருக்கு. இந்த விசாரணையில வேற என்னெல்லாம் சிபிஐ பண்ணிருக்காங்கன்னா, காவல்துறையில உள்ள முக்கியமான ஆவணங்களையும் டாக்குமெண்ட்ஸும் எல்லாத்தையும் பென்டிரைவ்ல ஏத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையில உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க, செக் பண்ணியும் பார்த்திருக்காங்க. இதை அடுத்து 5 பேரான அந்த குற்றவாளியாகிய கண்ணன், பிரபு, ஆனந்த், சங்கர மணிகண்டன் மற்றும் இந்த கொலைக்கு முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய ராஜா அவர்கள், இந்த 5 பேருடைய மொபைல் நேத்து சிபிஐ கைப்பற்றி கிட்டத்தட்ட 5 மணி நேரமா அவங்க மொபைல் போன்ஸை மட்டுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க யார்கிட்ட எல்லாம் போன் பேசியிருக்காங்க, யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க, எந்த லொகேஷன்ல இருந்து எல்லாம் நடந்திருக்கு, எந்த நேரத்துக்கு இதெல்லாம், அந்த டைம்ல அஜித்குமார் இறப்புக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, யாருக்கெல்லாம் கால் போச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வித டாக்குமெண்ட்ஸையும் சிபிஐ என்பது இன்னாரும் எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க என்னதான் தன்னுடைய மொபைல்ல டெலிட் பண்ணாலும் சிபிஐக்கு இது ஒரு அசால்ட்டான ஒரு காரியம்னே சொல்லலாம். இப்போ முன்னுக்கு பின்னா அவங்க என்னென்ன பதில்லாம் சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. விசாரணை சிபிஐ மேற்கொண்டுட்டாங்க அந்த 5 காவலர்கள் கிட்ட. அது மட்டும் இல்லாம அதை வச்சு இவங்க மொபைல் போன்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய தகவல் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பலாம். அஜித்குமார் இறந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு வந்த வீடியோ தான் அஜித்குமார் அடிக்கிறப்ப எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோ சக்தீஸ்வரன் கோயில் ரெஸ்ட் ரூம்ல இருந்து அந்த ஜன்னல் வழியா ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ தான் பெரிய ஆதாரமாவே இருந்திருக்கு இந்த அஜித்குமார் கேஸை பொறுத்த வரைக்கும். இந்த கேஸ்ல அந்த வீடியோல அடிச்சிட்டு இருக்க அந்த காவலர் தான் ராஜா அவர்கள். அந்த ராஜாவுடைய வீட்டுல தான் போயிட்டு நேத்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க சிபிஐ. அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, மேலும் 5 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்னைக்கு ஆஜராகிறாங்க விசாரணைக்கு. அந்த 5 பேர் யாருன்னா, காரை பார்க் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் போய் கேட்டவர் தான் ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு கொடுத்த இன்னொரு நபர், அது மட்டும் இல்லாம அஜித்குமாருடைய ஃப்ரெண்ட்ஸ் பிரவீன்குமார், வினோத்குமார், இவங்க எல்லாம் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அஜித்குமாரோட. இவங்க 5 பேரும் தான் இன்னைக்கு விசாரணைக்கு உள்ள போயிருக்காங்க சிபிஐக்கு. இவங்க நேர்ல பார்த்த சாட்சிகளாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த அந்த இடத்துல அஜித்குமார கடைசியா பார்த்தவங்களும் இவங்களா தான் இருக்காங்க. விசாரணையில இவங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிதாகவே பேசப்படும்னே சொல்லலாம். சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் முத காவல்துறை நோக்கி தான் அந்த சிபிஐ விசாரணை என்பதே பாயப்பட்டது. திருப்போணம் காவல் நிலையத்துல தான் முத விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அங்க இருந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட அந்த போலீஸ் கிட்ட இருந்து தான்
விசாரணை ஆரம்பிச்சு இப்போ அந்த குற்றவாளின்னு சொல்லக்கூடிய 5 பேரையும் வந்து விசாரிச்சு முடிச்சாச்சு. இதை தாண்டி அந்த இடத்துல பப்ளிக்கா இருந்த, அதாவது அது அஜித்குமாரோடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த வண்டியெல்லாம் பார்க் பண்ண அந்த நபர்களையும் வந்து விசாரணைக்கு இன்னைக்கு உள்ள எடுக்க போறாங்க. இந்த விசாரணையில வெளிவந்துரும் போலீஸ்லாம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத பத்தியும், பொதுமக்களாகி இவங்க நேர்ல இருந்து அஜித்குமாரோடைய அடி வாங்குறத பொறுத்து அவருடைய உயிர் போய் அவரை வந்து ஆட்டோல ஏத்தி அனுப்புற வரைக்கும் கூட இருந்தவங்க அங்க இருக்கவங்க அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்றதையும் வந்து கரெக்டா வச்சு சிபிஐ என்ன நடந்துச்சு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அஜித்குமார் வழக்குல சிபிஐ அடுத்தடுத்து என்ன கட்டத்தை நோக்கி நகர போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.